ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பிளேட் ஃபுல்லாக காய்கறி நறுக்கி வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெஜிடபிள் தோசை இதுக்கு தான் நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 2 பீன்ஸு, கொஞ்சமாக கோஸு, அப்புறம் கொத்தமல்லி, 2 வெங்காயம், ஒரு 2 கேரட் துருவி வச்சுருக்கேன். கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய், 2 கத்திரிக்காய் பொடி பொடியாக, ரொம்ப பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். கேப்சிகம் நறுக்கியிருக்கேன். இதெல்லாம் இருந்தால் வெஜிடபிள் தோசை. இதெல்லாம் போடலாம். இன்னும் நீங்கள் பட்டாணி போடுறதா இருந்தால் கூட போடலாம், நல்லாயிருக்கும். இதில் ஒரு தோசை சாப்பிட்டாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது எல்லாத்தையும் மாவில் போட்டு கலந்து, கொஞ்சம் மாவுக்கு இதுக்கு உப்பு வேணும் இல்லையா, கொஞ்சம் உப்பையும் போட்டு கலந்து வாக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிலாம் மாவில் போட்டாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வாக்க வேண்டியதான். இதில் நான் ஒரு 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்லாம் போடுறதுனால உங்களுக்கு எடுக்க வருமா வராதாங்கிற டவுட் இருக்கும். நல்ல ஃபஸ்ட்டு தோசைலேருந்து அதனால தான் காட்டுறேன். இந்த பாருங்கள், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நல்லெண்ணெய் ஊற்றி கல் முழுக்க நல்லா தேய்ச்சி நல்லா சூடு வரணும் கல். அதுக்கப்புறம் ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்மாக்கிடுங்க. இப்போ பாருங்கள், கல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நடுவுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு தோசைக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் விட்டாச்சு. மாவு இந்த மாதிரி இருக்கட்டும், ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம், கொஞ்சம் கெட்டியாக அந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். முதல் தோசை ரொம்ப மெல்லிசாக இருக்க வராது. இது வெஜிடபிள் தோசைங்கிறதுனால கொஞ்சம் பன் தோசை மாதிரி தான் வரும். அதனால் கொஞ்சம் பன் மாதிரியே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அடுப்பை சின்னதாக்கிடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தோசை பபிள்ஸ்லாம் நல்லா நல்லா வெந்திருக்கு. இப்போ அழகாக எடுக்க வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு தோசை மாதிரியே வரல, நல்லா எடுக்க வருது பாருங்கள். அவ்வளோதான் தோசை. இப்போ பார்த்தீங்கன்னா தோசையை திருப்பி போட்டேன், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஜிடபிள் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை வெறுமனையே சாப்பிட்லாம், தொட்டுக்க ஒன்றும் இல்லாமல். அப்படி இல்லைனா இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி காரமாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லைனா இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன். இது கூடயே சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். 2 தோசை ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். காய்கறி சாப்பிட குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.